அம்மா அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஐயோ அம்மா, நான் சாவறேன். என்னம்மா? நான் சாகணும், என்ன விட்டுரு. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு பைத்தியம் முத்தி போயிருச்சு. முதல்ல ஒரு விஷயத்தை நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. வானதுக்கு எனக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீ தாமா தேவையில்லாம நடந்து முடிஞ்சதெல்லாம் எடுத்து பெருசா கேட்டு இருக்க. நீ சின்ன பையன்டா. உனக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்ல வேண்டியவங்க எல்லாருமா சேர்ந்து உன் வாழ்க்கையில விளையாடிட்டாங்க. ஆமா அருள், ஆண்டி சொல்றது கரெக்ட் தான். ஒரு அம்மாவா அப்படி நான் என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டேன். பெத்த புள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லைன்னா நான் எதுக்குடா உயிரோட இருக்கணும்? மா, உனக்கு யார் உரிமை இல்லைன்னு சொன்னது? நீ என்னோட அம்மாமா. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாருமே. அக்கா, அதான் அருள் இவ்வளவு சொல்றான்ல, இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அருள் கேப்பான்க்கா. நீ தாண்டா சொல்ற. அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. நான் சாக போறேன், நான் சாவறேன். அம்மா சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணாதீங்க. டே அருளு, அம்மா என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேம்மா. என் மேல சத்தியமா? நான் என்ன சொன்னாலும் நீ அதை தட்டாம அப்படியே செய்வேன்னு சொல்லு. நான் உன்னை முழுசா நம்பணும்னா நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம நான் அப்படியே செய்வேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. சரிம்மா, நான் பண்றேன். இப்பதாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா என் மனசுக்குள்ள இருந்த ஆசையா இப்ப உன்கிட்ட சொல்றேன். அத நீதான் நிறைவேற்றி வைக்கணும். சரிம்மா, அது என்னன்னு சொல்லுங்க. டேய் அருளே, நீ சந்தோஷமா வாழணும்பா. அதுக்காக நீ நம்ம ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கணும்டா. மா, எனக்கு கல்யாணமே வேணாமா. நான் ஃபாரின்ல போய் என் வேலையை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். போ, தாராளமா போ. உன்னை யார் வேணான்னு சொன்னா? ஆனா போறதுக்கு முன்னாடி இவ கழுத்துல தாலி கட்டிட்டு இவளை பொண்டாட்டிய உன் கையோட கூட்டிட்டு போ. ஐயோ அம்மா, ஏம்மா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீதாண்டா ஒரு அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இப்ப நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கோ, நான் சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்தை குடிச்சு சேர்த்துருவேன். அப்புறம் கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நீ இருப்ப.